இதை நான் வந்து முழுக்க ஏற்றுக்க முடியாது. விஜய் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகும். கைது பண்ணுறதுங்கிறது அப்புறம், எஃப்ஐஆராவது நீங்கள் போடணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு காரணமானதில் அவரும் ஒருத்தர் தான். தப்பிக்க விடுறாங்கன்னா ஏதோ யாரையோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு ஆத வச்சு தப்பிச்சுருக்காரு. பெரிய இடத்து பையன், சௌகரியமாக வாழ்ந்த பையன், நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு தனிப்ப விமானத்தில் போயிருக்காருங்க சத்தீஸ்கருக்கு. அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. அவங்க சைடில் மிஸ்டேக் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த சம்பவமே நடக்க விடாமல் தடுத்திருக்க முடியும். இவர் அங்கே போயிருந்தாருன்னா நிச்சயமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் 2 பேர் எவனாவது 2 பேர் ஓச்சு செத்து போயிருப்பார். செத்து போயிருந்தா அது இன்னொரு பெரிய கலவரத்தை உண்டாக்கிருக்கும். ஒருவேளை அதை எதிர்பார்த்தாங்களோ விஜய் பலி கொடுக்கலாம்னு நினைச்சாங்களோ. தாடி நரைச்சு போச்சு, தலை நரைச்சு போச்சு, மூஞ்சி கழுண்டு தட்டி போச்சு, மூளை முதிர்ச்சி அடியிலே இருப்பாங்க. அந்த வயசுக்கான மூளையை காணுமே, அந்த முதிர்ச்சி வரலையே. இன்னும் சின்ன பையனாட்டம் உட்காந்துட்டு அங்கிள் அங்கிள்ட்டு விஜயை கைது பண்றதுக்கு உடனடியாக ஒரு எமோஷனலா உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற முடிவா இருக்கலாம். விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு காட்டணுங்கிற மாதிரி ஒரு இதை ஷோவை கிரியேட் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இன்னும் ஒரு 50 பேர்த்த கொல்றதுக்கான வாய்ப்பு வராதுன்னு என்ன உறுதி இருக்கு. பீகார் எலெக்ஷனுக்கு பகல்காம் தீவிரவாதி தாக்குதல் நடத்தியாச்சு. அதுக்கு முந்தின தேர்தலில் புல்வாமா அட்டாக், அதுல அர்னாப் கோஸ்வாமி பலி கொடுத்தார். அவர் அந்த ஆள் மாட்டிக்கிட்டு காணாம போயிட்டாங்க. இப்போ இதுல வந்து அர்னாப் கோஸ்வாமி முதல்ல விஜய் மாட்டிக்கிட்டார். இது இதுதான் முதல் சம்பவம் தான். தேர்தல் நெருங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். மத கலவரம் நடக்கும், இன கலவரம், ஜாதி கலவரம் நடக்கும். யார் கண்டது? பிரபல அரசியல் தலைவர்கள் யாராவது வந்து கொல்லப்பட்டாலும் விஜய் ரஜினிகாந்தை பிடிச்சாங்க, ரஜினிகாந்தை தப்பிச்சுட்டு போயிட்டார். அடுத்த அப்படி ஒரு பிடிச்சிட்டாரு, இவர் மாட்டிக்கிட்டார். அவருடைய உண்மையான ரசிகர்கள் இருந்தாங்கன்னா விஜய் வந்து RSS பிடியிலிருந்து அமித்ஷா பிடியிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க. சார் வணக்கம் சார். கரூர் துயர் சம்பவம் தொடர்பா அரசியல் கட்சிகளோட ரோட் ஷோவுக்கு தடை விதிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு விசாரணையின் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை கடுமையாக கண்டிச்சிருக்கு நீதிமன்றம். இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு தலைவரை கண்டிக்கிறதுனால வந்து இதை சரியாயிடும் சொல்ல முடியாது. இதுல வந்து ரோட் ஷோங்கிறத வந்து தடுக்கிறதுங்கிறது வந்து ஜனநாயகம் எப்படி சரியாங்கிறது கேள்வி. இப்போ ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. இப்போ கும்பமேளாவில் 200 பேர் இறந்து போயிட்டாங்க. கும்பமேளாவை ஏன் தடை பண்ணல? கிரிக்கெட் வெற்றி விழாவில் 50 பேர் இறந்து போயிட்டாங்க பெங்களூர்ல. ஏன் கிரிக்கெட் வெற்றி விழாவை நடத்தக்கூடாது ஏன் தடை பண்ணல? அதுக்கு இது தீர்வு அல்ல. பிரச்சனை வராம எப்படி நடத்துறதுங்கிறதுக்கு தான் வழியை பார்க்கணுமே ஒழிய, இது எங்க இங்கிலீஷ் வைத்தியம் மாதிரி நாங்க நோயை தீக்கிறதே கிடையாது. பாதிக்கப்பட்ட உறுப்பையை எடுத்து போடுவோம், அது வைத்தியம் இல்லை. ஆனா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கிறது வேற. இப்போ வந்து கிட்னி பழுதாயிடுச்சுன்னு வச்சுக்க, 2 கிட்னி இருக்குது, அந்த பழுதான கிட்னி எடுத்துருவோம். அந்த கிட்னியை எப்படி ரிப்பேர் பண்றதுங்கிறது எங்களுக்கு தெரியுது. அது மாதிரிதான் அந்த இங்கிலீஷ் வைத்தியம் மாதிரி பண்றீங்க. இப்ப ரோட் ஷோ நடத்தணும், அதே சமயத்துல பாதுகாப்போட நடத்தணும். அதுக்கான வழிமுறைகளை ஆராயணுமே ஒழிய ரோட் ஷோ எடுத்தது ஜனநாயகம் ஒருபடி தப்பு. அப்ப திருவிழாக்கள்லையும் சாகுறாங்க, திருவிழாவில் பல பேர் இறந்து போறாங்க. அதெல்லாம் அப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது. கூட்டமே கூடக்கூடாதுன்னு ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு பள்ளிக்கூடத்துல 30 குழந்தைங்க நெருப்பத்திட்டு இருந்தாங்க கும்பகோணத்துல. அப்ப அந்த பள்ளிக்கூடமே நடத்தக்கூடாதுன்னு சொல்றதா? பாதுகாப்பா எப்படி இருக்கணுங்கிறதுக்காக தான் பார்க்கணுமே ஒழிய அதை தடை விதிக்கிறது வந்து ஒரு இந்த வயசுல எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. இந்த சம்பவத்துல தமிழக அரசையும் நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு. இந்த இந்த சம்பவம் தொடர்பாக இது வரைக்கும் 2 பேரை மட்டும்தான் கைது செஞ்சிருக்கீங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுத்துக்கீங்க அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஏன் கைது பண்ணலைங்கிறதுக்கு நம்ம சில காரணங்களை சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து விஜயை பொறுத்தவரையிலும் நான் அவங்க மத பிரகாரமே நான் சொல்றேன், இன்னதென்று அறியாத அப்பாவி அவர். ஜீசஸ் சிலுவையில் அறையும் போது 2 குற்றவாளிகளையும் சேர்த்து சிலுவையில் அறைஞ்சாங்க. அதாவது அந்த மாதிரி அந்த குற்றவாளிகளோடு சேர்ந்த ஒரு ஜீசஸ்ன்னு அவரை கேவலப்படுத்துறதுக்கு அது மாதிரி பண்றாங்க. அந்த 2 குற்றவாளிக்கு இங்க நம்மளை ஏன் இதுல போட்டாங்கன்னே தெரியாது, சிலுவையில் அறையிறாங்கன்றதே தெரியாது. அது மாதிரிதான் இது. விஜய்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, போனார் மாட்டிக்கிட்டார், முடிஞ்சு போச்சு. பின்னணியில இருக்கிறது யாருங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவருடைய வக்கீல்கள்லாம் RSS,
அவருடைய கட்சியினுடைய இணை செயலாளர் விஜய்க்கு ஈக்குவலா தலைவராக இருக்கிறவர் வந்து நிர்மல்குமார் RSS. எல்லாம் RSS காரர்களா இருக்காங்க. RSS காரர்கள் இதைத்தான் செய்வாங்க. அவங்க கிட்ட போய் ஒரு சிக்கிக்கிட்டாரு. இன்னும் உண்மையை சொல்ல போனாக்க விஜய் ஒரு பரிதாபத்துக்குரியவர். இந்த விஷயத்துல ஒரு சிக்கிக்கிட்டார். இதுல என்ன இல்லை, அரசியல் கட்சி தொடங்குனதுன்னு நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன். அவரை ரஜினிகாந்தை பிடிச்சாங்க, ரஜினிகாந்த் தப்பிச்சுட்டு போயிட்டார். அடுத்து அப்படி அவரை பிடிச்சிட்டாங்க, இவர் மாட்டிக்கிட்டார். இவர் கேட்காம அவருக்கு வந்து ஓய்வு பாதுகாப்பு போட்டு உளவுத்துறை அதிகாரிகள் அவரை சுத்தி நிக்க வச்சுட்டாங்க. அவர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, ஒவ்வொரு மூமெண்ட்டும் அமித்ஷா போகுது. அவருடைய பணமெல்லாம் எங்க இருக்குதுங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அமலாக்கத்துறை அதிகாரியா இருந்த அருண்ன்றவர் அந்த கட்சியில போட்டாங்க. பணத்தையும் எடுக்க முடியல. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மனுஷனுக்கு அங்க போய் கத்திட்டு வான்ட்டாங்க. அவர் வந்து அன்னைக்கு கூட்டம் கரூர் நடந்த கூட்டத்தை அன்னைக்கு அவர் தேதி கொடுத்திருந்தது சேலத்துல. அன்னைக்கு அவர் சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கு போகாம ஏன் கரூருக்கு வந்தார்? முப்பெரும் விழாவை வந்து அதை விட நான் பெரிய கூட்டத்தை காட்டுறதுக்காக அவரை அனுப்பிச்சதா சொல்றாங்க. அந்த விழாவை பத்தி எந்த செய்திகளும் பெருசா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இப்போ வந்து பாருங்க, அந்த முப்பெரும் விழா பழனிசாமி நடத்தின கூட்டம் எல்லாமே அமைஞ்சு போய் இது முன்னுக்கு வந்துருச்சு. இது விஜயா திட்டமிட்டிருப்பாரா இல்ல? விஜய்க்கு இல்ல, விஜய்க்கு தெரியாது. நான் தான் சொல்றேனே, ஜீசஸோட சிலுவையில் இறப்பட்ட 2 பேருக்கும் என்னத்துக்காக சிலுவையில் அறிஞ்சவங்கிறதே தெரியாத மாதிரி தான் அவரு போனாரு. ஏன் இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியாது. பாஜக திட்டமிட்டு செய்து பீகார் எலெக்ஷனுக்கு பகல்காம் தீவிரவாதி தாக்குதல் நடத்தியாச்சு. அதுக்கு முந்தின தேர்தலில் புல்வாமா அட்டாக், அதுல அர்னாப் கோஸ்வாமி பலி கொடுத்தாங்க. அவர் அந்த நாள் மாட்டிக்கிட்டு காணாம போயிட்டான். இப்போ இதுல வந்து அர்னாப் கோஸ்வாமி முதல்ல விஜய் மாட்டிக்கிட்டார். தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வரப்போகுது. இது இதுதான் முதல் சம்பவம் தான். தேர்தல் நெருங்க வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கும். மத கலவரம் நடக்கும், இன கலவரம், ஜாதி கலவரம் நடக்கும். யார் கண்டது? பிரபல அரசியல் தலைவர்கள் யாராவது வந்து கொல்லப்படலாம். இதெல்லாம் எலெக்ஷன் டைம்ல நம்ம ஊர்ல நடக்கிற விஷயம். இதெல்லாம் பார்க்கணும். திமுக அரசு விஜய கைது செய்யறதுக்கு அஞ்சுறதுன்னு நினைக்கிறீங்களா? இதைத்தான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு அதை சொல்றதுக்கு வந்து தான் சொல்லிட்டு வந்தேன். இதுல வந்து பின்னணியில வந்து உள்துறை அமைச்சகமும் இந்த ஒன்றிய கட்சி, ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கிற கட்சியும் அதுல பின்னாடியில இருக்கிறதுனால கைது பண்ணீங்கன்னு வைங்க. இதுக்காக அந்த கைதுக்காக ஒரு போராட்டம் சொல்லி நெருப்பு வைக்கிறது அதெல்லாம் நடக்கும். சட்டம் ஒழுங்கு குழப்பம். நீங்க என்ன பண்ண முடியும்? அதனாலதான் அவங்க வந்து அந்த இந்த இதை வைக்கிறதே, இந்த கோரிக்கையை வைக்கிறது பத்திரிக்கை போஸ்ட் ஓட்டிருக்காங்க. விஜய் ஏன் கைது செய்யவில்லைங்கிறாங்க. கைது செஞ்சா அதை வச்சு ஒரு கலவரத்தை இது பண்ணி அதில் ஒரு 20 பேரை கொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கைது செய்ய வேண்டாம், அட்லீஸ்ட் எஃப்ஐஆராவது போடலாம். ஏன்னா உயர்நீதிமன்றமே சுட்டி காமிச்சிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம். பைக்ல மோதி அவரை பின்தொடர்ந்து வந்த சிலர் வந்து கீழே விழுறாங்க. ஆமா, அது அந்த காணொலியை பார்த்தோம். ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் கூட போடலையே அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தாங்க. பட் இப்போ வந்து சம்மன் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாருங்க, இதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த விஜயை கைது பண்ணாங்க, அடுத்த கலவரத்துக்கு அவங்க ரெடியா இருக்காங்க தெரிஞ்சதுனாலதான் தமிழக அரசு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க. உடனடியாக கைது பண்ணியிருந்தாக்க அது வந்து இது பண்ணியிருப்பாங்க. பாஜக அதை கையில் எடுத்திருக்கும். அவங்களுக்கு இடம் கொடுக்காம இப்ப நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு நிலைமை பாஜக அகேன்ஸ்டா தான் போயிருக்கு. அதனால இப்ப அவங்க அதுல இருந்து வெளியே வர்ற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கைகள் எல்லாமே நிதானமா இருக்கும். நெருப்பு உடிச்சுக்கிட்டு எரியற மாதிரி எல்லாம் செய்ய மாட்டார். இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி பண்ணுவார். இரும்பையா வளைச்சிருவார். இரும்பு துருப்பிடிக்கிறது எரியற மாதிரி தான் கணக்கு. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஆமா ஆமா, இரும்பு துருப்பிடிக்கிறது விறகு அடுப்புல எரியறதும் ஒண்ணுதான். அது நேராவே வந்தது. இதுல வந்து ஆக்சிஜன் வந்து இதா பண்ணி அதை நெருப்பு உண்டாக்குற சேதத்தை இரும்பு உண்டாக்கு. அது மாதிரி அந்த இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. கவர்னர் ரவி எவ்வளவு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு அவரை எங்கேயா பாக்குறீங்களா நீங்க? பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பா உட்காந்துக்கிட்டு கிடக்குறாரு. ஆள் அடையாளம் தெரியாம கிடக்குறாரு. ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன பெரிய ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சார். ஒரு சீச்சர்ல அவர் பேர் தானே மேல நின்றுகிட்டு அதுல அடி வாங்கிட்டார். அவருக்கு விழுந்த அடி பாஜக ஆட்சியில் இருக்கிற அத்தனை கவர்னருக்கு விழுந்தது. இன்னைக்கு அத்தனை கவர்னர் அடிக்க போட்டாங்க. அதுதான் தமிழக அரசும் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய டாக்டிக்ஸ். விஜயை கைது பண்றதுங்கிறது உடனடியாக ஒரு எமோஷனலா உணர்ச்சிவசப்பட்டு எடுக்கிற முடிவா இருக்கலாம்.
அது அடுத்த விளைவுக்கு வழி கொடுக்கும். ஏன்னா பின்னணியில் இருக்கிறது அந்த கூட்டம். நான் எல்லா சேனல்லையும் சொன்னதை இப்போதையும் சொல்லிடுறேன், இவங்க நேயர்களுக்கு தெரியும். காந்தியை சுட்டுக்கணும் கோட்ஸே. ஆமா. கோட்ஸே காந்தியை சுட்டுக் கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டான்னா, தான் கையில இஸ்மாயில் பச்சை குத்தி. ஆமா. எதுக்காக குத்திக்கிட்டாங்கன்னா, மதக்கலவரத்தை உருவாக்க. அதாவது காந்தியை கொன்ன உடனே அந்த அங்க இருக்கிற கூட்டம் வந்து அவனை அடிச்சு கொன்னுடுவாங்க. அப்ப அவன் செக் பண்ணி பார்த்தாக்கா இஸ்மாயில் ஒரு முஸ்லீம் தான் கொன்னாங்கிறது வந்துடும். முஸ்லீம் கொண்டான்னு சொல்லிட்டு கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ரெடி பண்ணாங்க. 1948 இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்க ஒரு கலவரத்தை உண்டாக்கி சில பேரை கொண்டுட்டாங்க. இதுக்காக அவன் அந்த கைது பண்ணிக்கன்னா விஜய்க்கு எவ்வளவு ஆதரவு காட்டுங்கிற மாதிரி ஒரு இதை ஷோவை கிரியேட் பண்ணி ஒரு கலவரத்தை உண்டாக்கி இன்னும் ஒரு 50 பேர்த்த கொல்றதுக்கான வாய்ப்பு வராதுன்னு என்ன உறுதி இருக்கு. காந்தியை கொண்ட கோட்சேயே இந்த பிளான் பண்ணியிருக்கான்னா அந்த அமைப்பில இருந்து வந்த நிர்மல்குமார் தலைமையில் இயங்குற ஒரு தாவேக்காவை பயன்படுத்தி ஏன் இதை வந்து RSS சட்டம் ஒழுங்கு மறுபடியும் கொண்டு வரக்கூடாது. இது 40 பேரோட போச்சு, அது 400 பேரா கூட. திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. விஜய்க்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, விஜய் ஏன் இந்த விஷயத்துல கைது பண்ணல அப்படிங்கிற இதையும் பேசியிருக்காரு. இதுதான் காரணம். நீங்க கேட்கிற கேள்வி எல்லாத்துக்கும் எல்லாருமே, நானே 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஏன் கைது பண்ணல. ஒரு புஷ்பாங்கிற ஒரு படம் வந்த போது அந்த ரிலீஸ் அன்னைக்கு ரசிகர்கள் வந்து கொஞ்சம் இறந்து போனாங்க. அந்த அல்லு அர்ஜுன் ஹீரோ உடனே கைது பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. பெங்களூரு ஸ்டேடியம் ரகலையில வந்து கிரிக்கெட் பயிற்சி எல்லாத்தையும் உள்ள தள்ளினாங்க. அதுல வந்து இதை பண்ணல. ஆனா இன்னைக்கு ஒரு விஜய் வந்து தான் வந்து அந்த கட்சிக்கு நான் அந்த இறப்புக்கும் அதுக்கும் தனக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி பேசவே இல்லையா. மறுநாள் ஆயுத பூஜை கொண்டாடிட்டு இருக்காரு ஜாலி. அடுத்த நாள் ஆயுத பூஜை கொண்டாடுறாரு. அப்புறம் அவர் அதை பத்தி நினைச்சு கூட பார்க்கல. அவருக்கு என்னன்னே தெரியல. ஏன்னா அவர் அரசியல் அவருக்கு தெரியாது. சொல்லணும், அவருக்கு எழுதி கொடுத்தாலும் படிச்சுட்டு போறாரு. அவருக்கு அப்பவே சொன்னேன், தம்பி ஜாக்கிரதையா இரு, தாடி நரைச்சு போச்சு, தலை நரைச்சு போச்சு, மூஞ்சி கழுடு தட்டி போச்சு, மூளை முதிர்ச்சி அடியிலையப்பா அவங்களுக்கு. அந்த வயசுக்கான மூளைய காலமே அந்த முதிர்ச்சி வரலையே. இன்னும் சின்ன பையனாட்டம் உட்காந்துட்டு அங்கிள்ட்டு என்ன இது சினிமாவில் காமெடி சீனா நடத்துற அரசியல் இப்படியா பேசு. அதெல்லாம் அவருக்கு என்னன்னா அவர் அரசியலுக்கு வர விரும்பல, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காரு. அதனுடைய விளைவை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காரு. பாவமா இருக்கு. விஜய் ரசிகர்கள் உண்மையான ரசிகர்களா இருந்தாக்கா விஜய் வந்து இந்த RSS பிடியில இருந்து காப்பாற்றுறதுக்கு பாருங்க. அதுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. விஜய் வெளியிட்டுள்ள வீடியோல கரூர் சம்பவம் தொடர்பா விஜய்க்கு வலியோ காயமோ இல்ல, அவர் பேசின பேச்சு அப்படிதான் இருந்துச்சுன்னு திருமாவளவனும் பேசியிருக்காரு. அதே கருத்து சீமானும் பேசியிருக்காரு. எல்லாருமே அதான் அங்க சொல்றாங்க. ஒரு முதிர்ச்சியான அறிவுள்ள எல்லாருமே அதை கண்டிச்சிருக்காங்க. அது விஜயனுடைய அறிக்கை அதை நடந்த சம்பவத்தோட மோசமான அறிக்கை இருக்கு. அதை சீமான் சொன்னது அருமையா சொன்னார். சினிமாவில் தான் காட்டுவாங்க, கதாநாயகனுடைய சொந்தக்காரர் எல்லாத்தையும் வில்ல வந்து கட்டி போட்டுருவான், கதாநாயகன் மாத்திரம் இருப்பான், என்ன வேணா கொண்டு அவங்கள ஒன்றும் பண்ணாத, அந்த சீன் மாதிரி பண்றாரு. அதே சீன் தான் அவர் பண்றாரு. சினிமாவுக்கு அது ஓகே. இன்னும் அவர் அரசியலுக்கு வர்றதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். இந்த சினிமா கட்சி வாசனை இது அந்த அறிக்கையில கொடுத்தாரு. உங்களுக்கு என்ன பழி வாங்கணும் என்றால் என்னை வாங்கி விடுங்கள், இந்த கதாநாயகன் பேசுறாரு. அந்த சீனை அதை அப்படியே கிளீனா அவர் சொன்னார். அது மாதிரிதான் இருக்கு. ஸ்டாலின் ஒரு பழி வாங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குதுங்கிறதா யாருக்குமே புரியல. ஏன்னா ஒரு எம்எல்ஏவா இருக்கியா, ஒரு கவுன்சிலரா இருக்கியா, ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பரா இருக்கியா, ஏதோ ஒரு தேர்தலில் நின்று இருக்கியா, உனக்கு ஓட்டு எவ்வளவு விடுவோன்னு எவனுக்கு தெரியும்? உனக்கே தெரியாது. ஒண்ணுமே நிக்காத ஆளு உன்னை கண்டு ஒரு பயப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? மொத்தமா 5 கூட்டம் போட்டு இருக்குது. கூட்டம் எல்லாத்துக்கும் தான் வருது, யாருக்கு வரல? மறுபடியும் நீங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். ஆட்டுக்கார ஆலமையிலன்னு அந்த காலத்துல ஒரு படம், அதுல ஒரு பலியாடு இருக்கும், சிவகுமாரும் ஸ்ரீபிரியாவும் நடிச்ச படம், தேவர் பிலிம்ஸ் படம். அந்த ஆடு தான் ஹீரோ ஆக்சுவலா. அந்த ஆட்டை கண்டு வில்லம் பயப்படுவான். அந்த படமே அந்த ஆட்டுக்காக தான் ஓடிச்சு. அந்த ஆட்டை வந்து ஒரு வேன்ல ஏத்திக்கிட்டு ஊர் ஊரா கூட்டு போறாங்க படத்துக்கு. கூட லட்சக்கணக்கில் போகணும், எல்லாம் ஆட்டுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அர்த்தமா. அதால இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அந்த தம்பிக்கு சொல்றோம். அவர் என்ன பண்ணுவார்? RSS மிரட்டுது, உளவுத்துறை அதிகாரிகள் சுத்தி நிக்கிறாங்க, அமலாக்கத்துறை அதிகாரி பணத்தை முடக்கிறாரு. என்ன பண்ணுவாரு? பாவம் சொல்றதெல்லாம் கண்டுக்கிட்டு இன்னைக்கு அவர் தான் தூக்கம் இல்லாத இரவுகள் தடுமாறிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வருத்தப்படலன்னு நான் சொல்ல மாட்டேன். வருத்தத்தை வெளியே காட்டினாக்கா அது அடுத்த வருத்தத்தை கொண்டு போட்டுருமோங்கிற பயத்துல அந்த அளவுக்கு அமித்ஷா அவர் வந்து மிரட்டி வச்சிருக்காரு. அவருடைய உண்மையான ரசிகர்கள் இருந்தாங்கன்னா
விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து அமித்ஷா பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க. கரூர் துயர சம்பவம் தொடர்பா பொதுச் செயலாளர் புசியானந்த் மீதும் சிடி நிர்மல்குமார் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த கூட்டத்துக்கு போய் பேச விஜய் மேல வழக்கு பதிவு செய்யல. இது தொடர்பா திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவனும் அமைச்சர் துரைமுருகனும் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கோம், அது வரைக்கும் விஜய் வந்து அங்க வெறுமன பேசிட்டு போனவர் தான் அப்படின்னு டி.கே.எஸ். இளங்கோவன் சொல்றாரு. தேவைப்பட்டால் விஜயை கைது செய்வோம் அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் சொல்றாங்க. இது சரியா? முதல்ல கைது செய்யறது 2வது பட்சம், வழக்கு கூட பதிவு பண்ணல. அந்த இடத்துல இருந்த விஜய் மேல வழக்கு பதிவு செய்யாம புசியானந்த் மீதும் சிடி நிர்மல்குமார் மீது மட்டும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதை நான் வந்து முழுக்க ஏத்துக்க முடியாது. விஜய் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யணும், எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகும். கைது பண்றதுங்கிறது அப்புறம், எஃப்ஐஆராவது நீங்க போடும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கு காரணமானதுல அவரும் ஒருத்தர் தான். இப்போ வந்து ஜேபிஆர் தெரியும் உங்களுக்கு? ஆமா, ஜேபிஆர். அவர் காலேஜ்ல கட்டடம் கட்டிட்டு இருந்தார். அந்த கட்டடம் பாதி கட்டும்போது இடிஞ்சு விழுந்துருச்சு, 10 பேர் இறந்து போயிட்டாங்க. ஜேபிஆரை கைது பண்ணிட்டார். ஜேபிஆரை கட்டினார். அந்த கட்டடத்துக்கு காரணமானவர் அவங்க தான் பொறுப்படுத்து. இந்த ஆயிரக்கணக்கான எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதான் அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்கு, கிரிக்கெட்டை சொல்லியிருக்கோம். இவ்வளவு இடத்துலயும் நடந்திருக்குது. யாரையுமே கைது பண்ணாத விட்ட இடங்கள் 2 இடம் தான். உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் கூட்டத்தில் வந்து 300 பேர் இறந்தாங்க, ஒரு நடவடிக்கை இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் எப்போ என்னைக்கு சட்டம் ஒழுங்குங்கிறதுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது வேற விஷயம். கும்பமேளாவுக்கு வந்து 100 பேர் இறந்தாங்க, யாரையும் எதுவும் பண்ணல, போலீஸுக்கு ஒன்றும் பொறுப்பெடுத்துக்கல. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறது சகஜம். பாஜக ஆடுற இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதுலாம் சிரிப்பு தான் சிரிக்க வருவாங்க. அதனால அது அங்க நடக்கிறது. தமிழ்நாடு ஒரு அமைதியான ஒரு இடம், இங்க நடந்ததுனாலதான் இவ்வளவு கேள்வி. உத்தரப்பிரதேசம் நடந்திருந்தா யாரும் சட்டை முடியாது, அது தியானம் நடக்கிறதா இதெல்லாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. அங்க அன்றாட நடக்கிற விஷயம். யோகி ஆதித்யநாத், மோடி நேரடிப்பார்கள். குஜராத்தில் நடந்திருந்தா கூட யாரும் கவலைப்பட்டு மாட்டாங்க. நேற்று கட்டினா பாலம் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்து 100 பேர் சத்தான், யாரு கேட்டா? அதெல்லாம் ஏன்னா அங்கெல்லாம் அது நடக்கிறது சகஜம். பாஜக ஆடுற இடங்கள் இது நடக்கிறது சகஜம். நீ நல்லபடியா நடத்திக்கிட்டு இருக்க, ஒன்னுறுதல் நடந்துருச்சேங்கிறத ஆதங்கத்துல தான் எவ்வளவு பேசுறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது திமுக மேல மக்களுக்கு இருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் எவ்வளவு இருக்குதுங்கிறது தெரியுது. அதனால கொஞ்சம் ஆளுங்கட்சி அந்த நம்பிக்கை சிதையாம பார்த்துக்கணும். இவரு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஆதவ அர்ஜுனா. அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கீங்க, அவர் ஏன் இதுவரைக்கும் கைது செய்யல, அவர் என்ன சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. இது எப்படி? அவர் இந்த ஊர்ல இல்ல, அவரை பிடிக்கணும், பிடிச்சிடலாம். இல்ல, இப்ப அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்ததாகவும் அந்த நேரத்துல அவரை போலீசார் கோட்டை விட்டதாகவும் சொல்றாங்களா, அது வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒண்ணு வருது. அது இருக்கலாம். அவரு வந்து அவர் யாரு? சாதாரண ஆள். அவரு சட்டம் யாருக்கு வளையணுமோ அவங்களுக்கு வளையத்தாங்க செய்யும். அதனால தப்பிக்க விடுறாங்கன்னா ஏதோ யாரையோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டு ஆதவர்ஜன் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. பெரிய இடத்து பையன், சௌகரியமா வாழ்ந்த பையன், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு தனி விமானத்துல போயிருக்காருங்க சத்தீஸ்கருக்கு. அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாரு. தனி விமானம் வச்சுக்கிறது என்ன சாதாரண விஷயமா? சார்ட்டர்ட் பிளைன் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தெரியுமில்ல. ஒரு தனி விமானம் வந்து ஆட்டோ பிடிக்கிறதே நம்ம பயந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு கேட்பாங்களான்னு. விமானமே வச்சுக்கிட்டு போற அளவுக்கு பணக்காரனை எப்படி உடனே கைது பண்ணுவாங்க? அதெல்லாம் அவங்க யாரையோ வச்சிருப்பாங்க, ஆளை வச்சு பார்த்துட்டு போவாங்க. கைது பண்ணாதான் ஆச்சரியம். ஆமா, பண்ணலன்னா ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. அவங்க செல்வாக்கு அந்த பேர். 2வது பாஜக பின்னணி வேற இருக்குது, ஆர்எஸ்எஸ் பின்னணி இருக்குது. அப்புறம் அவங்கள எப்படி தோற மணிப்பூர்ல அந்த நாட்டு மாநில அரசாங்கமே தான் எங்களை எல்லாம் பண்ணிச்சு. பெண்களை நிர்வாணமா கூட்டு வந்தாலும் போலீஸ் அதிகாரிகள் தான் கூட்டு வந்தாங்க. இன்னைக்கு ஒன்று என்ன ஆக்சுவலி பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா வந்து கரூர் துயர சம்பவம் தொடர்பா விஜய்க்கு பாஜக துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற வழி இல்ல, அவர் தான் விஜய் வந்து இது பண்ணவர். ஆமா, இதுக்கு முன்னாடி அவர் தான் ஜோசப் விஜய். அவர் ஒண்ணு இந்து இல்லை, அவரு இந்துக்களுக்கு விரோதி சொன்னவர். நம்ம மேல ஏதாவது பாஞ்சரை போடாங்கிறதுக்காக அவதியா விஜய்க்கு சப்போர்ட் பேசுறாரு. சொந்த கட்சியும் கை விட்டுறக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் வந்து ஜோசப் விஜய்னு சொல்லி எல்லாம் கேவலப்படுத்தணும். எச்ராஜாவால் தான் இந்த கலவரம் நடத்துறது கிளப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது தற்காப்புக்காக விஜய் அப்பா உனக்கு ஆபத்து வரும்போது நான் கூட நிக்கிறேன், என்னையும் சேர்த்து காப்பாத்துன்றாரு. வேற ஒண்ணு 36 மணி நேரம் தாமதமா எம்ஜிஆர் வந்திருக்காரு, விஜய் 6 மணி நேரம் தாமதமா வந்ததுல என்ன தப்புங்கிறதையும் எச்ராஜா கேட்டிருக்காரு. அது நான் ஏத்துக்கிறேன். அதை நான் ஏத்துக்கிறேன். எம்ஜிஆரும் சரி, அண்ணாவும் சரி காத்திருப்பாங்க. மக்கள் காத்திருக்கிற நேரத்துல
கட்சியில இருக்கிற அந்த ஊர்க்கார பேச்சாளர்கள் அவங்க எல்லாம் மேடையில் ஏறி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு வரிசையா ஒரு 10 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாவுக்கு தெரியும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இதா வச்சாரு. உள்ளூர் பேச்சாளர்களுக்கெல்லாம் ஒரு பயிற்சி இதா வந்து தாம கூட்டம் போடும்போது மக்கள் வந்து கூட்டிடுவாங்க. அவங்க பேசி அவங்க வந்து அவங்க அதுல வந்து மக்கள் மத்தியில் நல்லா யாரா இருக்காங்களோ நல்ல பேச்சாளர் சொல்லி செலக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு டெக்னிக்கை திமுக கடைபிடிச்சது. அப்புறம் அது இல்லாம கலை நிகழ்ச்சிகள் நடக்கும். அவர் வர்ற இயக்க பாடல்களை பாடுவார்கள், எல்லாம் போடுவாங்க. அமைப்பாளர்கள்லாம் வந்து கூட்டத்தை ஒழுங்கா உட்கார வச்சுட்டு அந்த மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் முடிக்கிற நேரத்தில் அவங்க கரெக்டாக வருவாங்க. தலைவர் வந்துட்டாருன்னா இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளுங்கன்னு அந்த ஆள் பேச்சை இறக்கிப்பாங்க. இங்க அது பண்ணலையே அவங்க. ஒன் மேன் ஷோ இல்லை. மேடையில் இவரை தவிர வேற யாருமே இல்லை. அதனால தான் எல்லா பிள்ளையும் இவருக்கே உண்டு. இவர் தான் பொறுப்படுத்துக்கிட்டு ஆதவர்ஜனை எல்லாம் நீங்க சொல்றதுல அர்த்தம் இல்லை. அரேஞ்ச் பண்ணார். இன்னொரு ஆளை நீங்க மேடையில் நிக்க வைக்கணும். எல்லாமே எனக்குன்னு தானே போடுங்க. அதை செய்யலையே அவங்க நிர்வாகிகள் செய்யலையே. கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த கூட்டம் அப்படியே நின்றுகிட்டு இருக்குது. மயக்கடிச்சு உழுவுறாங்க. தண்ணி வைக்கல, ஒண்ணும் பண்ணல. அவங்க வெளியில அப்படி வந்து அந்த அலமோதிட்டு வர்ற கூட்டத்துக்கு ஒரு எதுக்குமே ஒரு பொறுப்பு இல்லாத, ஒரு திறமை இல்லாத, ஒரு அதிர்ஷ்டத்தால மேல வந்த ஒரு ஆளை பார்க்கறதுக்கு நீ இந்த கூட்டம் போறேன்னா இந்த தண்டனை ஏத்துக்க வேண்டியது. அதுக்கு என்ன பண்ண ஒரு பொண்ணு இறந்து போனதை காட்டுறாங்க. 2 குழந்தைகளோட 2 சின்ன பசங்களோட போய் செத்து. அப்படி என்ன நடிகனை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ வர ஆசை? இதெல்லாம் வச்சுதாங்க ஜெயகாந்த் ஒரு நாவல் எழுதினாரு, சினிமாவுக்கு போன சித்தாளு. தமிழ்நாட்டு பெண்களை பத்தி அது மகா கேவலமான விமர்சனம். எம்ஜிஆரை தாக்கி எழுதின நாவல் அதை படிச்சு பாருங்க. என்னென்ன எழுதியிருப்பார் தெரியுமில்ல. பிரபலம் ஆகல, தப்பிச்சுக்கிச்சது. அதை இப்படிதான் எழுதியிருப்பாருன்னு கிடையாது. அதுதான் நம்ம ஊர். இது எந்த ஒரு நடிகை வந்தாலும் என்னத்துக்கு அப்படி பல்ல கட்டிட்டு ஓடுற? என்ன உனக்கு பண்ணி கிழிக்க போறான்? சினிமாவில் காட்டுறதால நிஜம் நம்பிக்கிட்டு நீ போனதா நான் இது பண்ண முடியும். உனக்கு அவன் மேல இருக்கிற கவர்ச்சி, அட்ராக்ஷன். 7 நாள் ஆச்சு புசி ஆனந்தையும் சிடி நிர்மல்குமாரையும் காவல்துறையால ஏன் கைது செய்ய முடியல? அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சுமே தமிழ்நாடு காவல்துறை அவங்களையும் வேணும்னே விட்டுக்கிட்டே இருக்கு கைது செய்யாம. கவர்மெண்ட் சைடுல மிஸ்டேக் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த சம்பவமே நடக்க விடாம தடுத்திருக்க முடியும். அவங்க ஒரு சாக்கு சொல்லிட்டாங்க, நீ கேட்ட இடத்த நாங்க கொடுத்துட்டோம். அவங்க கேட்ட இடம் லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் பக்கத்துல அமராவதி ஆறு ஓடு பாலம் இருக்குதுங்க. அத்தனை பேர் அதுல விழுந்திருந்தா ஆயிரக்கணக்கில் போயிருக்கும். ஆக அவங்க பிளான் இன்னும் ரொம்ப பெரிதா இருந்தது. ஆயிரக்கணக்கில் இது பண்ணுது. அதை 380 குறைச்சிருக்காங்க. போலீஸ் நடவடிக்கை எடுத்தவரை 80 குறைஞ்சி 41 குறைஞ்சிருக்கு. அத அவங்க கேட்ட லைட் ஹவுஸ் கிட்ட கொடுத்தது ஆயிரக்கணக்காக. அப்பேற்பட்ட இதைத்தான் அவங்க எதிர்பார்த்திருக்காங்க. அதுதாங்க பீகார் எலெக்ஷனுக்கு பகல்காம் தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடத்தியாச்சு. புல்வாமா தாக்குதல்ல வந்து ஒரு வெற்றி அடைஞ்சாங்க. அதில் வந்து பலியானது வந்து அர்னாப் கோசாமி பலியானார். பகல்காம் தாக்குதல்ல வந்து மோடியே பலியானார். அவர் இன்னைக்கு உலகம் பூரா இது கூட பாருங்க, ரஷ்யா வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக என்னென்னமோ பணமெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இருந்த ஒரே வெளிநாட்டு சப்போர்ட் ரஷ்யா, அதுவும் போயிடுச்சு. இப்பதான் போயிட்டுலாம் வந்தார். ஒன்றும் எல்லாம் ஒன்றா காலம் வரைக்கிட்டு இருக்காங்க. ஆக பகல்காம் தீவிரவாத தாக்குதல்ல வந்து பலியானது நீ. இப்போ கரூர் ரகலையில பலியானது விஜய். இவங்க கட்சி அப்படிதான். RSS வேலையா அதுதான். ஜாக்கிரதையா இருக்கணும். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த வழக்கு விசாரணையின் போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நடிகர் விஜய் தொடர்பாக வெளியிட்ட கருத்துக்களும் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. அதாவது அவருக்கு தலைமைத்துவ பண்பே இல்லை, பாதியிலே விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் வைக்கப்படுது நீதிபதிகள் மேல. இது எப்படி பாக்குறீங்க? நீதிபதிகளை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல. பாதியில் அவர் விட்டு போனதுங்கிறது வந்து அவர் அதை செய்யாம இருந்தா அவர் உயிரோடு இருந்திருக்க மாட்டார். அவரையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த எமோஷன்ல வர்றதுங்க அது. இப்ப நம்ம ஊர்லயே யாராவது ஒரு உறவுக்காரர் சேர்த்து போட்டார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிடிக்காதவங்க யாராவது வந்தாங்கன்னாக்கா மற்ற சொந்தக்காரன் என்னையா வந்தா முன்னாலதான் அவன் சத்தான அடிக்கிறதுக்கெல்லாம் போவான். அந்த நேரத்துல எமோஷன் தான் ஒர்க் பண்ணும். அங்க யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில இவர் அங்க போயிருந்தாருன்னா நிச்சயமா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் 2 பேர் எவனாவது 2 பேர் ஓச்சிருப்பான், செத்து போயிருப்பாரு.
செத்து போயிருந்தா அது இன்னொரு பெரிய கலவரத்தை உண்டாக்கியிருக்கும். ஒருவேளை அதை எதிர்பார்த்தாங்களோ என்னமோ. கோட்ஸே விஷயம் மாதிரியே விஜய் வந்து எதிர்பார்த்தாங்களோ என்னமோ. விஜய் பலி கொடுக்கலாம்னு நினைச்சாங்களோ என்னமோ. விஜய்க்கு தான் நம்ம இதெல்லாம் ஜாக்கிரதப்பா, அவ்வளவுதான். எப்படியா விஜய் ரசிகர்களுக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், விஜயை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பாஜக கூட்டத்திலிருந்து RSS கூட்டத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை நீங்க எடுங்க. இல்லாட்டி போனா விஜய் பலியாகி விடுவார். பரிதாபத்துக்கு நான் உண்மையிலேயே விஜய் பார்த்து அனுதாபப்படுறேன். கட்டாயப்படுத்தி அந்த பையனை பாவம் இதெல்லாம் ஜாலியாக உல்லாசமாக தண்ணி பிள்ளைங்கள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு பாலை கூட்டிட்டு வந்து ரகடப்பட்டி அரசியலே சம்மந்தம் இல்லாத பேசுறதே இல்லை. நடிப்பு தான் வராது, அதிர்ஷ்டத்தில் வந்தேன். இப்போ அரசியலையும் பேச வரலையே. அப்படிப்பட்ட ஒரு ஆளை பிடிச்சி சதாய்க்கிறீங்களா நியாயமாங்கிறதா கேள்வி. அவருடைய உண்மையான ரசிகர்கள் விஜயை காப்பாற்றணும், பாஜக பிடியிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வழியை பார்த்து. நன்றி சார்.